ஏங்க கூமாம்பட்டி என்னங்க கூமாம்பட்டி எங்கள் ஊர் எம்கே வலசு ஐலாண்டு தாங்க. இங்கே வாங்க, சூப்பராக இருக்குங்க. செம ஜில்லுன்னு இருக்குங்க. பூரா தோப்பு தாங்க. இது பார்த்திங்கன்னா 400 வருஷம் பழமையான ஆலமரங்க. ரொம்ப வருஷம் பழமை வாய்ந்த மரங்க. இது கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சாமி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரத்தோட வேர் தாங்க. ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த இடங்க. இந்த மரத்துக்கு பக்கத்தில் எல்லா சாமியும் இருக்குதுங்க. இது வந்து 1000 வருஷம் பழமை வாய்ந்த அழகுநாச்சி அம்மன் கோவிலுங்க. இது கொங்கு மண்டலத்தோட காடகுலத்துக்காரங்களோட குலதெய்வம் கோயில் அழகுநாச்சி அம்மான்னு சொல்கிறாங்க. பட் இந்த குலதெய்வ கோயிலுக்கு சேர்ந்தவங்க யாரும் பெருசாக இங்கே வர்றது இல்லைங்க. ஒரு 4-5 ஃபேமிலி தான் வர்றாங்க. காடகூடத்துக்காரங்க எல்லோரும் வாங்க, உங்கள் குலதெய்வம் அழகுநாச்சி அம்மாவை கும்பிட்டு போகலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாளுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நந்தி இருக்கிறாரு, ஆனால் சிவன் கிடையாதுங்க. ஆனால் நந்தி இருக்கிற இடத்துல சிவன் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதான் பார்த்தீங்கன்னா அம்பாள் அழகுநாச்சி அம்மா சக்தி தேவிங்க. அழகுநாச்சி அம்மா என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க. இதாங்க நந்தி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கல்லில் தலை மாதிரி தெரியுங்க. சாமி அழகுநாச்சி அம்மாவோட சிற்பம் ஒன்று இங்கே இருக்குங்க இந்த கல்லில். இது பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே இருக்குதுங்க. இந்த கல்லும் அப்படி தாங்க தென்னந்தோப்புக்குள்ளே இருக்குங்க. சாமியோட தூரின்னு சொல்கிறாங்க. இதில் என்னமோ மன்னர்களோட சிம்பல் மாதிரி என்னமோ போட்டிருக்குங்க. இது பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலுங்க. எங்கள் ஊர் எம்கே வலசுக்கு வாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அமேசான் காடு, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா காஷ்மீர் மாதிரி ஜில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. இது தாங்க எங்கள் மராபாளையம் குளம்னு சொல்லுவாங்க. இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. எப்படி குளம் பாருங்கள் எவ்வளோ ரம்யமாக தெரியுதுன்னு. எங்கள் ஊர் தண்ணியை பாருங்கள், நல்லா நல்லா ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கும். நல்லா கண்ணாடி மாதிரி தெரியுது. எங்கள் தண்ணியை பாருங்கள். வேடந்தாங்கலுக்கு பறவையெல்லாம் கூட வந்திருக்குங்க. எங்கள் ஊரும் ஐலாண்டுங்காட்டி தான் பறவையெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். போன டைம் போனப்போ பறவையெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இப்போ வெய்ய காலத்தில் எங்கேயும் தண்ணியெல்லாம் இல்லாததுனால எங்கள் ஊர் தான் நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருக்கிறதுனால மொத்த பறவை கூட்டம் இங்கே தாங்க வந்துட்டாங்க. அங்கே பாருங்கள் எத்தனை பறவைகள் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். பறவைகள் சரணாலயமே தேவையில்லைங்க. பறவைகள்லாம் எங்கள் ஊருக்கே வந்துட்டாங்க. நீங்களும் வாங்க, டைம் கிடைக்கும்போது வந்து எங்கள் மரபாளைய குளத்தை பாருங்கள். பறவைகள் சரணாலயமெல்லாம் அந்த பக்கம் நிற்கணுங்க. சூப்பராக வந்து நீச்சல் அடிச்சிட்ருக்காங்க பறவைகள்லாம் நிறைய வந்திருக்காங்க. இப்போ நம்புறீங்களா எங்கள் ஊர் ஐலாண்டு தான்னு? இந்த பக்கம் அப்படியே ஜில்லுன்னு காஷ்மீர் மாதிரி இருக்குங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அமேசான் காடு மாதிரி இருக்குங்க. வாங்க எங்கள் ஊருக்கு என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. அங்கே பாருங்கள் பறவைகள்லாம் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. எல்லாருமே பேராக தான் சுற்றுறாங்க. 1-2 கூட சிங்கிளாக கிடையாதுங்க. எல்லாருமே பேரோட தான் இருக்காங்க. நிறையா பறவைகள் வந்திருக்காங்க, விதவிதமாக வந்திருக்காங்க. சீசன் முடியறதுக்குள்ளே எல்லோரும் வந்து பறவைகளை பார்த்துட்டு போங்க. அங்கே பாருங்கள் நிறைய பறவையெல்லாம் பறக்குது பாருங்கள். தண்ணிக்குள்ளே நிறைய பேர் நீச்சல் அடிச்சுட்டு நீந்திகிட்டே போகிறாங்க பாருங்கள். அந்த ஒயிட் கலர், பிளாக் கலர் எல்லாமே பறவைகள் தாங்க. ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. இடமே சும்மா சூப்பராக இருக்குதுங்க. எங்கள் ஊரில் சொர்க்க பூமிங்க. சும்மா ஜில்லுன்னு இருக்கும். எங்கள் கிராமமெல்லாம் சொர்க்கங்க. எல்லோரும் செத்ததுக்கப்புறம் தான் சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் வாழும்போதே சொர்க்கத்தில் தாங்க வாழ்கிறோம். கொடுத்து வச்சுருக்கணுங்க எங்களை மாதிரி இருக்கிறக்கு. அங்கே பாருங்கள் பறவைகள்லாம் எங்கள் ஊர் தான் பிடிச்சிருக்குன்னு இங்கே தான் வந்திருக்காங்க. எங்கள் ஊர் நல்லா இருக்கங்காட்டி தானுங்க வந்திருக்காங்க. ஈவினிங் 5 o'clock மேலே வந்தீங்கன்னா சிலுன்னு காற்றடிச்சிட்டு தண்ணியெல்லாம் அப்படியே அலை மாதிரி போகுதுங்க. அது கூட பறவைகளும் நிறைய பேர் ஜாலியாக இருக்காங்க. பறவைகள் சத்தமெல்லாம் காதில் கேட்கும்போது ரொம்ப இனிமையாக இருக்குதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இது லோக்கலில் இருக்கிறவங்க கூட இங்கே வர்றது கிடையாதுங்க. பாருங்கள் பறவைகள்லாம் எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள். ஜாலியாக நீச்சல் அடிச்சிட்ருக்காங்க. எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா திருப்பூர் ஈரோடு மாவட்டம் பார்டருங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மரபாளைய குளம், அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்பிபி வாய்க்கால், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நொயிலாறு, அப்புறம் கொஞ்சம் 5 கிலோமீட்டர் கேப்பில் டேம் இருக்குதுங்க. ஒர்த்துப்பாளைய டேம் இருக்குதுங்க. எங்கள் ஊர் சும்மா ஜில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. சொர்க்க பூமிங்க. இந்த எல்லாத்துக்கும் நடுவில் தாங்க எங்கள் ஊர் இருக்குங்க. எங்கள் ஊர் எம்கே வலசும் ஐலாண்டு தாங்க. அங்கே பாருங்கள் தண்ணியெல்லாம் எப்படி அலையலையாக போகுதுன்னு. அழகுக்கு அழகு சேர்க்க பறவைகள் வேறு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குதுங்க. எங்கள் ஊரில் தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே கடல் மாதிரி கிடக்குதுங்க. அப்படியே ஜில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லோரும் கண்டிப்பாக வாங்க. நீங்கள் கேரளாவில் கூட இந்த மாதிரி இடத்தையெல்லாம் பார்த்துருக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு சூப்பராக தரமாக இருக்குதுங்க. என்னை பார்த்தோன்னே பறவைகள்லாம் அங்கே பாருங்கள் எப்படி பறந்து ஓடுறாங்கன்னு. அப்புறம் சில பேர் அப்படியே தண்ணியிலேயே நீச்சல் அடிச்சுட்டே போயிட்டாங்க. இது ஃபுல்லாக பறவைகள் தாங்க. இங்கே பாருங்கள்
இதெல்லாமே ஃபுல்லாக பறவைகள் தாங்க. இது பார்த்தா எல்பிபி வாய்க்காலுக்கும் குளத்துக்கும் நடுவில் ஒரு மண் ரோடு போகுதுங்க. அங்கே நின்று எடுத்த வீடியோங்க. இப்போது இது க்ளீன் பண்ணி மரம்லாம் நிறைய வச்சு விட்டுருக்காங்க. ஃப்யூச்சரில் மரம்லாம் நல்லா வளர்ந்து வருங்க. பாருங்கள் எப்படி நீச்சல் அடிக்குது பாருங்கள். அங்கே ஒன்று பாருங்கள். பறவைகள் சரணாலயமே வேண்டியதில்லைங்க. எங்கள் ஊருக்கு வந்தாலே போதுங்க. ஃபுல்லாக கலராக பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க. பாருங்கள் ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க. பொள்ளாச்சி விட சூப்பராக இருக்குதுங்க எங்கள் ஊர். ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க. அங்கே தூரத்தில் தெரிகிற மலை தான் சென்னிமலைங்க. இந்த குளத்துக்கு ஆப்போசிட்லேயே சென்னிமலை தெரியுங்க. இதுதாங்க எங்கள் ஊர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.